மன்னாவால் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்து வழிநடத்திய நல்ல தெய்வம், இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இந்த வாரத்துக்கு உரிய ஆவிக்குரிய மன்னாவை இந்த செய்தியின் மூலமாக எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆண்டவரே, அடியேனை மறைத்து நீர் பேசும். நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை இந்த சபையின் பிள்ளைகளுக்கு பேசுவீராக. நாங்கள் இதன் மூலமாக கற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் சந்தோஷமா இருக்கீங்க, கொஞ்சம் பேர் துக்கமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, சங்கீதத்தையே அரை மணி நேரம் எடுக்கிறவன் செய்திக்கு வேற மைக்க கொடுத்தா எப்படா முடிப்பான் அப்படின்னு பயப்படுறீங்க. பாத்தீங்களா? ஆமா வந்திருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர். சீக்கிரம் செய்தியை முடிக்கிறதுக்கு நானும் பிரயாசம் பண்றேன். ஏன் அப்படின்னா, வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க, ஒரு மனுஷனுடைய ஞாபகத்தன்மை, மூளையோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி 45 நிமிஷம் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை தான் அந்த மூளை கொஞ்சம் தேக்கி வச்சிருக்குமா. அதனால 45 நிமிஷம் தான் நிறைய பேர் செய்தியை கொடுப்பாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் 45 நிமிஷத்துல செய்தியை முடிக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இந்த தேவ செய்தியை குறித்து, ஆண்டவரே சபைக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி நான் அநேக காரியங்களை வேதத்தில இருந்து புரட்டி கொண்டு இருந்த போது, ஏறத்தாழ 2 வருஷத்துக்கு முன்பதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்புகள் என்ன? இப்ப இல்ல, ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் நான் அப்படி யோசித்து பார்க்கிறேன். ஆண்டவரே, நாங்க உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, எங்களுக்கு நீர் என்னென்ன பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி நான் யோசித்த போது, ஆண்டவர் அநேக காரியங்களை நான் புரிந்து கொள்ளும்படியாக உதவி செய்தார். ஆனாலும் 7 காரியங்களை மாத்திரம் நான் எழுதி எடுத்தேன். ஏனென்று சொன்னால் 7 என்பது பூரணம், 40 என்பது பரிபூரணம். வேதத்தில் அடிக்கடி 7 என்கிற வார்த்தை வரும். ஹல்லேலூயா. அதனால 7 பாதுகாப்புகள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த 7 விதமான பாதுகாப்புகளையும் நான் முதலாவதாக சொல்றேன், என்னென்ன பாதுகாப்பு என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, வேலி அடைத்து பாதுகாக்கிறார். இரண்டாவதாக, இயேசுவின் இரத்தம் அது ஒரு இரத்த கோட்டையை போல இருந்து தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிறது. மூன்றாவதாக, தேவன் நியமித்து வைத்திருக்கிற தேவ தூதர்கள் தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிறார்கள். நான்காவதாக, இயேசு என்கிற நாமம் தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. ஐந்தாவதாக, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறது. ஆறாவதாக, அவர் நாமம் நம்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது, இதனால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. கடைசியாக, அவருடைய வசனமும் வாக்குத்தத்தங்களும் தேவ பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல எத்தனை காரியத்தை தியானிக்க முடியுமோ அதை நாம தியானிப்போம். முதலாவதாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம், யோபு 1:10. முதலாவதாக, தேவன் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை. நீர் அவனையும் யோபுவையும், யோபுக்கு உரிய எல்லாவற்றையும், அவனுக்குரிய ஆஸ்திகளையும்,
அதாவது யோபுவையும் யோபு குடும்பத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் யோபுக்கு இருந்த ஒட்டகங்களையும் கழுதைகளையும் அவனுடைய திரளான ஆடுகளையும் அவனுடைய சொத்துக்களையும் சுற்றி தேவன் வேலி அடைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வேலி என்று சொன்னால், சகரியா 2:5 எடுத்து நாம வாசிக்கும் போது சொல்லுகிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து, அக்கினி மதிலாயிருந்து, எதை சுற்றிலும்? எருசலேமை சுற்றிலும். நான் வாசித்த சங்கீத பகுதியில ஏற்கனவே சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய குடும்பம் ஒரு குட்டி எருசலேமை போல இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வரக்கூடிய சபை அது எருசலேமை போல இருக்கிறது. அப்ப தேவன் நம்மையும் தனிப்பட்ட நபரையும் வரக்கூடிய சபையையும் நமக்குரிய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவர் எப்படி வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்று சொன்னால், அக்கினி மதிலாய் இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வேலி அடைக்கிறார்? ஏன் ஆண்டவர் வேலி அடைக்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய பாதுகாப்புக்காக. ஒரு தோட்டம் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், அந்த தோட்டத்திற்கு நம்ம ஏன் வேலியை போடுகிறோம் என்று சொன்னால், ஆடு மாடுகளும் பன்றிகளும் அங்கே உள்ள புகுந்து அங்கே இருக்கக்கூடிய வெள்ளாண்மையை சேதப்படுத்தி விடாதபடி ஒரு தோட்டத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? வேலி அடைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், நற்குல திராட்சை செடியை போல. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னா, ஒரு நற்குல திராட்சை செடியை போல ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப அந்த திராட்சை செடியை நடுகிற ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதை சுற்றி இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி, கற்களை எல்லாம் பொறுக்கி என்று சொல்லும் போது, நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாவ சிந்தனைகளையும் வீண் சிந்தனைகளையும் அசுத்தமான காரியங்களையும் முதலாவதாக நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் இருதயத்தில் இருந்து எடுத்து அதை ஒரு நல்ல நிலமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் கற்களை பொறுக்கி எடுத்து ஒரு கோபுரத்தை அமைத்து, ஒரு கோபுரம் என்று சொல்லும் போது, பழைய காலத்துல பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கெல்லாம் போனா ஒரு பெரிய பரண் கட்டி இருப்பாங்க. அந்த பரணை எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, தோட்டத்துக்குள்ள ஏதாவது ஆடு மாடு வரும்போது அவங்க கையில ஏதாவது ஒண்ணு அடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. அதை அடிச்சு அந்த ஆட்டையோ மாட்டையோ விரட்டுவதற்காக ஒரு பெரிய பரணை கட்டி வச்சிருப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன யாருமே பார்த்தது கிடையாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த தோட்டத்துல, திராட்சை தோட்டத்துல ஒரு கோபுரத்தை கட்டி இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகளை யாரும் நெருங்க விடாதபடி, இந்த நற்குல திராட்சை செடிகளை யாரும் நெருங்கி அதை சேதப்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவர் ஒரு கோபுரத்தை கட்டி அதை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் ஏன் வேலி அடைக்கிறார் என்று சொன்னால், அவருடைய சொந்தம் என்று நம்மை உரிமை பாராட்டுவதற்காக. ஆண்டவருக்கு நாம் சொந்தமானவர்கள். இவன் எனக்கு சொந்தமானவன், இவள் எனக்கு சொந்தமானவர். யாராவது வேலிய எடுத்துட்டு போய் அடுத்தவர்களுடைய தோட்டத்துல வேலி போட முடியுமா? போட மாட்டோம். நமக்கு சொந்தமான நிலம் பாதுகாப்பா இருக்கணும். நமக்கு சொந்தமான சொத்து, நமக்கு சொந்தமான வீடு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு வேலியை அடைப்போம். அப்படிதானே? ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையையும் பார்த்து சொல்றார், ஒவ்வொரு சபைக்கு வந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தமானவன், நீ எனக்கு சொந்தமானவள். அதனால ஒன்ன சுற்றி ஆண்டவர் ஒரு வேலியை போட்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக வேலை என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால், எல்லையை குறிப்பதற்காக. குறிப்பிட்ட எல்லை, அதாவது 1 ஏக்கர் நிலம் இருக்கிறவங்க அந்த 1 ஏக்கர் நிலத்தை சுற்றி மட்டும் வேலையை போடுவாங்க. அதை தாண்டி
அந்த வேலியை அமைப்பது கிடையாது. அதுபோல ஆண்டவர் வேலியை அமைக்கும் போது ரட்சிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களுக்காகத்தான் வேலியை அமைக்கிறாரே அல்லாமல் ரட்சிக்கப்படாத உலக ஜனத்தாருக்காக அவர் வேலியை அமைப்பது இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லையை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய எல்லையை அவர் குறித்து வைத்து வேலி அமைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எல்லைக்குள்ள ஆண்டவர் வேலி அமைத்தாரே, ஆனால் அந்த எல்லைக்குள்ள எந்த சத்துருவும் உட்புக முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆதாம் என்றைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தை செய்தானோ அன்றைக்கே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டு ஆண்டவர் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், ஒரு தூதனையும் அங்கே வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து மனிதன் புசித்து என்றென்றைக்கும் பாவியாக இந்த உலகத்துல வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வேலியானது எப்ப தகர்க்கப்படும்? 3 காரியத்தை சொன்னேன். வேலியை ஆண்டவர் ஏன் அமைக்கிறார் என்று சொல்லி, முதலாவதாக நம்மை பாதுகாப்பதற்காக, இரண்டாவதாக அவருடைய சொந்தம் என்று உரிமை பாராட்டுவதற்காக, மூன்றாவது அவருடைய எல்லையை இது என்னுடைய பிள்ளைகள் என்கிற எல்லையை குறிப்பதற்காக தேவன் நம்மை சுற்றி வேலி அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேலி எப்போது தகர்க்கப்படுகிறது என்று சொன்னால், சில குடும்பங்கள்ல ஜெபத்தையே விட்டுருவாங்க. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு எல்லாருக்கும் தெரியும். ஆனா 2 நாள் குடும்ப ஜெபம் பண்ணுவோம், 3ஆவது நாள் என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த குறைச்சல். ஆண்டவர் ஒரு மனுஷனை என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ, என்ன நோக்கத்திற்காக வேறு பிரித்து எடுக்கிறாரோ, அந்த நோக்கத்தை விட்டு ஒரு மனுஷன் பின்வாங்கி போகும்போது, அவன் பின்மாற்றத்துல போகும்போது இந்த வேலி தகர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னும் வேதம், ஒரு சிலர் வேதமே வாசிக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் ஆலய ஆராதனைக்கு 6 மாசம் 1 வருஷம்லாம் வராம இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்கே வரமாட்டாங்க ஒரு சிலர். ஆனா கேட்டா நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில இந்த அடைப்புகள் தகர்க்கப்பட்டிருக்கும், இந்த வேலியானது பிடுங்கப்பட்டிருக்கும். அப்ப யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்துல வேணும்னாலும் உள்ள போயிட்டு வரலாம். அப்ப பிசாசு எந்த நேரத்துல போய் ஒரு குடும்பத்தை தாக்க முடியும், அந்த குடும்பத்துல இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட முடியும், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை எடுத்து போட முடியும், அந்த குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனையை கொண்டு வர முடியும், அந்த குடும்பத்துல பண கஷ்டத்தை கொண்டு வர முடியும், அந்த குடும்பத்துல மன கஷ்டங்களை கொண்டு வர முடியும், அந்த குடும்பத்துல தோல்விக்கு மேல தோல்வியை கொண்டு வர முடியும். இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களிலே இது ஒரு நரகம் போன்ற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிசாசு ஒரு குடும்பத்தை சோதிப்பானே. ஆனால் நீங்க சோதிச்சு பார்க்கணும், என்ன சுத்தி ஆண்டவர் போட்ட வேலி இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலி தகர்க்கப்படுமானால் சத்துரு உள்ள வந்துருவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை சுற்றி மகிமையான ஒரு அக்கினி மதிலா இருக்க வேண்டுமானால், ஒரு தனிப்பட்ட நபரை சுற்றிலும், ஒரு குடும்பத்தை சுற்றிலும், ஒரு சபையை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலா இருக்க வேண்டுமானால் நாம எப்பவும் ஃபயரா இருக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு ஃபயர் வேணும்னா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். உங்களுக்கு நெருப்பு வேணும்னா நீங்க நெருப்பா இருக்கணும். நெருப்பு வேண்டாமா இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம், வேகமா நம்ம போவோம். இரண்டாவதாக நமக்கு பாதுகாப்பை கொடுப்பது இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம். இந்த உலகத்துல அநேகர் நினைக்கிறாங்க
பாவத்தையும் சாபத்தையும் மட்டும்தான் இந்த ரத்தம் போக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஃபாதர் பாடுறாரு, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. போதும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தன்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அதற்குரிய வசன ஆதாரத்தை நாம் தியானிக்கும் போது, யாத்திராகமம் 12:7 எடுத்து வாசிக்கும் போது, அதில் ஆண்டவர் அங்கே சொல்லுகிற காரியம், ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்தாரும் தெரிந்து கொண்டு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து அந்த வீட்டு வாசல்களின் நிலைக்கால்கள்ல 2 பக்கமும் மேற்சட்டத்திலும் அந்த இரத்தத்தை நீ பூசு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு நியமத்தை கொடுத்தார். அப்போது அந்த ராத்திரி வேளையில நான் எகிப்து தேசத்தை கடந்து செல்லும் போது, யார் யாருடைய வீட்டுல அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுல தலை பிள்ளையை நான் சங்காரம் செய்யாதபடிக்கு நான் அதை கடந்து செல்லுவேன் என்கிறதாக ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு யார் யாருடைய வீட்டுல நிலை சட்டங்கள்ல 2 நிலைக்கால்களையும் மேற்சட்டத்திலேயும் ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம் யார் மேல பூசப்படுகிறதோ, யார் குடியிருக்கிற வீடுகள்ல அப்படிப்பட்ட இரத்தம் பூசப்படுகிறதோ, அதாவது 3 ஆவி ஆத்துமா சரீரம் 3 இடங்கள்ல இரத்தம் பூசப்படுவது உங்களுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் தேவன் இரத்த கோட்டைக்குள்ளாக பாதுகாப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சங்காரக்கார தூதன்ட்ட இருந்து ஒரு தலைப்பிள்ளை சங்காரத்தை தடுக்குமே ஆனால், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய ஒரே குமாரனாகிய பரிசுத்தம் உள்ள தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசுவனுடைய இரத்தமானது அது எத்தனையோ கோடி கோடி மடங்கு வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அது உங்க மேலும் உங்க குடும்பத்திலையும் உங்க பிள்ளைகள் மேலையும் உங்க வீட்டு நிலைக்கால்கள் மேலையும் அது பூசப்படும் போது, ஹல்லேலூயா, அங்கே கொள்ளை நோய் வருவதில்லை, அங்கே சங்காரக்கார தூதன் வருவதில்லை. இந்த உலகத்துல இன்றைக்கு எத்தனையோ கொள்ளை நோய்கள் வருகிறது. கொரோனா ஒரு பக்கத்துல வந்துச்சு. பழைய காலத்துல எல்லாம் காலரா வரும்போது மக்கள் கொத்து கொத்தாக அப்படியே செத்து விழுவார்கள். காலராவுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மருந்தை கண்டுபிடிச்சாங்க என்று சொல்லணும். அதன் பிறகு கொரோனா வரும்போது எல்லாரும் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்து இருந்தது நம்ம யாரும் மறந்து போகல இன்னும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய கரத்துல கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை நீங்கள் பாதுகாப்பதற்காக ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒரு தண்ணியையோ ஒரு எண்ணெயையோ எடுத்து விசுவாசத்தோடு கூட உங்க சபை போதகர்கிட்ட கொடுக்கலாம். இல்லாட்டா நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக உங்க குடும்ப ஜெபத்தின் போது அந்த எண்ணெய் மீது தண்ணியின் மேல கைய வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது இயேசுவின் இரத்தமாக மாறுவதாக அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி உங்க வீட்டின் நிலைக்கால்கள்ல தெளிச்சு பாருங்க, ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கிற ஒரு அரணாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். சங்கீதம் 34:7 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல இருந்து நாம வாசிக்கும் போது வேதத்துல இதற்கு 2 உதாரணங்களை நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி எரிகிற அக்கினி சூளையில போடும்போது அங்கே அந்த ராஜா பார்க்கிறார், அங்கே 4ஆவதாக தேவ சாயலாக ஒரு தேவ தூதன் அக்கினியின் மத்தியில ஒரு சேதமும் இன்றி உலாவி கொண்டிருப்பதை. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி, அதாவது தானியேல் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அப்பொழுது நெபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடியினால் அவர் தமது தூதனை அனுப்பி, யாரை அனுப்பி? அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். அநேக நேரம் நீங்க புலம்புறீங்க, நான் ஒரு அனாதை, என்னை அடிச்ச கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நான் வானத்தின் கீழே திறந்து விடப்பட்டவனை போல எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாம நான் இருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்துல என்ன பாதுகாப்பு இருக்கிறது, எனக்கு யார் இருக்கா, எனக்கு அண்ணன் இல்ல, எனக்கு தம்பி இல்ல, எனக்கு அம்மா அப்பா இல்ல, நான் ஒரு அனாதை, என்னை அடிச்சா என்னை கேட்கறதுக்கு கூட ஒரு நாதி இல்ல என்று சொல்லி அநேக நேரம் அனாதையை போல யாராவது கண்ணீர் விட்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்திய இரத்தம் உங்களை பாதுகாக்கும். அது உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை பாதுகாக்கும் போது கூட தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அப்போ தானியேல் சொல்லும் போது, ராஜாவே, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டினார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் 6:22 எடுத்து நீங்க வாசிக்கும் போது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சித்து திரிகிற ஒரு அசிங்கம் அலைகிறது. அந்த அசிங்கத்தின் வாயை கட்டணும்னா ஆண்டவர் உங்களுக்கு தூதனை அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக உன் வழிகளில் எல்லாம், சங்கீதம் 91:11 இப்படியாக சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். முதலாவதாக நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறான். இரண்டாவதாக நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படி நமக்காக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ தடவை இந்த உலகத்துல நம்ம பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், ஃபிளைட்ல போறோம், எத்தனையோ முறை நடந்து போறோம், எப்படியெல்லாமோ பிரயாணம் பண்ணுகிறோம். வேலை செய்கிற இடத்துல எவ்வளவோ ஆபத்துகள் நம்ம நெருங்குகிறது. அநேகர் சாட்சி சொல்லும் போது கேட்டிருப்பீங்க, ஒரு மயிரிழையில தான் நான் உயிர் தப்பினேன் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. நான் கூட பைக்ல போகும்போது ஆண்டவர் 2-3 முறை அற்புத விதமாக மயிரிழையில உயிர் தப்பும்படி அவர் கிருபை செய்தாரே. ஆனால் அந்த நேரத்துல தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய, நீங்க வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு ஆயுதம் உங்களுக்கு நேராக அப்படியே விழுகிறது, அல்லது மேல இருந்து விழுகிறது. ஆனா உங்க தலையில தான் அது விழுந்திருக்கணும். ஆனா தலையில விழாதபடி ஒரு அடி தூரம் தள்ளி விழுகிறது என்று சொன்னால், உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற தூதன் அதை ஒரு அடி தூரத்துல விழும்படி அதை தட்டி விட்டான் என்றுதான் அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் அற்புத விதமாக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களுடைய வழிகளில் எல்லாம் பாதுகாக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த தூதர்கள் உங்களை காப்பாற்றி இருக்கிறத ருசி பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவருக்கு தூதனை அனுப்பி பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவதாக அவருடைய நாமம் நம்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்கிற அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஹல்லேலூயா, வேத வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். என்றைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறீங்களோ, என்றைக்கு நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ, உங்க மேல ஆண்டவர் தன்னுடைய முத்திரையை போடுகிறார். ஒரு பெரிய ஸ்டாம்ப் உங்க மேல குத்துறாரு. இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய உலகத்துக்கு தெரியும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா தேவன் இருதயத்தை பார்க்கிறார். பிசாசுக்கும் நம்முடைய அந்தரங்கங்கள் தெரியும். பிசாசுக்கும் நம்ம மேல போடப்பட்டிருக்கிற அடையாளங்கள் தெரியும். இவன் யாருடைய பிள்ளை, இவன் சாத்தானுடைய பிள்ளையா, இது இயேசுவுடைய பிள்ளையா என்கிற அடையாளம் பிசாசுக்கும் தெரியும், தேவ தூதர்களுக்கும் தெரியும். ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய நாமத்தை உங்க பேர்ல அவர் உங்க மேல பதித்து வைத்திருப்பாரே, ஆனால் உங்களை பிசாசு நெருங்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என் பிள்ளை, இதை நீ தொட முடியாது. இது என் மகன், இவள் என்னுடைய மகள், இவளை நீ தொட முடியாது என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நம்மேல அவருடைய நாமத்தை பதித்திருப்பதன் மூலமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால தாங்க சொன்னாரு, உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று சொல்லி. யார் மேல எல்லாம் ஆண்டவர் அவருடைய நாமத்தை பதித்து வைத்திருக்கிறாரோ, அவருடைய நாமம் யார் மேலெல்லாம் தரிக்கப்பட்டு இருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்களை அவ்வளவு எளிதாக சத்துரு தொட்டு விட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, ஐந்தாவதாக அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறது. ஆண்டவருடைய கிருபை
தகுதியே இல்லாத நம்மை ஆண்டவருடைய கிருபையானது சில நேரங்கள்ல சூழ்ந்து பாதுகாக்கிறது. சங்கீதம் 32:10 எடுத்து நீங்க வாசிக்கும் போது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி யார் யாரெல்லாம் இந்த இடத்துல வந்திருக்கீங்களோ, கர்த்தரை யார் யாரெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அவர் மேல அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை வச்சிருக்கீங்களோ, உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களை அந்த கிருபை கைவிடாது. நீங்க ஒருவேளை நீங்க கொஞ்சம் பின்மாற்றத்துல இருந்தா கூட, உங்க ஜெபம் சரியில்லாம, உங்க ஜெப வாழ்க்கை சரியில்லாம, உங்களுக்குள்ள கொஞ்சம் பரிசுத்த குறைச்சல் இருந்தா கூட, ஆண்டவர் தம்முடைய கிருபைய உங்களை சூழ்ந்திருக்க பண்ணி உங்களை பாதுகாப்புக்குள்ளாக வழி நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு இளைய குமாரன் திரும்பி வந்தபோது, அன்றைக்கு வழி மேல விழி வைத்து காத்து கொண்டிருந்த ஒரு தேவ கிருபை. ஹல்லேலூயா. என் மகன் எப்போது என்னிடத்துல வருவான், என் மகள் எப்போது என்னிடத்துல வருவான். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ரட்சிப்புல இருந்து பின் மாற்றத்துல விழுந்து பின்வாங்கி போயிருக்கலாம். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கலாம், மந்தையை விட்டு விலகி போயிருக்கலாம், சபைக்கு வராதபடி அவர்கள் விலகி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது, என் மகன் எப்போது மறுபடியும் என்னை தேடி வருவாள், என் மகன் எப்போது என்னை மறுபடியும் தேடி வருவான். இளைய மகன் அன்றைக்கு வரும்போது அந்த கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. இந்த தந்தை ஓடி போய் அவனுடைய தோளை கட்டி பிடித்து அவனுடைய விரல்ல மோதிரத்தை போட்டு அவனுக்கு விலை உயர்ந்த ஒரு வஸ்திரத்தை உடுத்து வைத்து அவனுடைய பாதங்களுக்கு செருப்பை அணிவித்த ஒரு பெரிய கிருபைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட வஸ்திரம் நீ இழந்து போனாய். நீ பன்றிகளை மேய்த்து மேய்த்து உனக்கு உடுத்துறதற்கு வஸ்திரமே இல்லை. நீ பின்மாற்றத்துல போகும்போது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போனாய் அல்லவா. நீ என்னை தேடி வரும்போது மறுபடியும் விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் உனக்கு தருவேன் என்பதின் அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரல்கள்ல ஒரு முத்திர மோதிரத்தை போட்டார் ஆண்டவர். நீ என்னுடைய மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு அதிகாரத்தை பெற்று நீ சுவிசேஷம் என்கிற பாத ரட்சையை போட்டுக்கொண்டு நீ இனி போ மகனே, நடந்து போ மகளே என்று சொல்வதற்கு அடையாளமாக ஆண்டவர் அந்த புண்பட்ட பாதங்கள்ல ஒரு பாத ரட்சையை தொடுத்து கொள்ளும்படியாக அன்றைக்கு இளைய குமாரனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கு எல்லாம் அந்த விலை உயர்ந்த வஸ்திரத்தை பார்க்கிறானோ, என்றைக்கு எல்லாம் அந்த கைகளில் போடப்பட்டிருந்த அந்த மோதிரத்தை பார்க்கிறானோ, என்றைக்கு அவன் கால்களில் அணிந்திருக்கிற செருப்பை பார்க்கிறானோ, அன்றைக்கெல்லாம் தன்னுடைய தகப்பனுடைய அன்பையும் அவருடைய கிருபையையும் அவர் தனக்கு செய்த அந்த உபகாரத்தையும் அவன் நினைச்சு நினைச்சு அந்த கிருபையை நினைச்சு அவன் நன்றி உள்ளவனாய் வாழ்ந்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிருபை நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆறாவதாக அவருடைய நாமத்தினால் நமக்கு கிடைக்கிற பாதுகாப்பு. அவருடைய நாமத்தினால். யோவான் 14:13 எடுத்து வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். உற்சாகமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிரசங்கத்தை முடிக்கலாமா? உற்சாகமா இருக்கிறீங்களா? இன்னும் 2 பாயிண்ட் தான். சரி, யோவான் 14:13 எடுத்து நீங்க வாசிக்கும் போது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஹல்லேலூயா. அதே யோவான் 14:14 தொடர்ச்சியாக நீங்க வாசிக்கும் போது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இயேசு நாமத்துல எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் பக்கத்துல கேளுங்களேன். சிஸ்டர் கேட்டிருக்கீங்களா? பிரதர் கேட்டிருக்கீங்களான்னு கேளுங்க. கேட்கலன்னா இனி கேளுங்க. நீங்க கேட்பதை ஆண்டவர் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக தருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. அதனால வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆண்டவருடைய நாமத்தினால, இயேசு என்கிற நாமத்தினால, அந்த அதிகாரம் உள்ள நாமத்தினால நீங்க கேட்கும் போது அது உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்க வாயில இருந்து இயேசு 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 என்கிற அந்த நாமத்தை நீங்க உச்சரிக்கும் போது உங்களை சுற்றில இருக்கிற பிசாசுகள் நடுங்கும், அசுத்த ஆவிகள் நடுங்கும், உங்களை சுற்றி இருக்கிற அந்த பிசாசின் கோட்டைகள் உடையும். இயேசு என்கிற நாமத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அதனால பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாகவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக நாவுகள் யாவும் கர்த்தரை இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படியாகவும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை சொல்லுங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நாமத்துல கேட்டா நீங்க எதை கேட்டாலும் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேசத்தை அரசாளக்கூடிய ஒரு ராஜா ஒருத்தனை அனுப்பி நீ ஏன் பேரை சொல்லி இத போய் கேளு அப்படின்னு சொன்னா ராஜாவுடைய பேரை சொன்னா கொடுத்தே ஆகணும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம சேவிக்கிறது ராஜாதி ராஜா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அதை நமக்கு அவர் தந்தருளுவார். ஹல்லேலூயா. கடைசியாக அவருடைய வசனத்தினால நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தினால முடிக்க போற 5 நிமிஷம் தான். கரெக்டா 12:45 முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. அதனால சந்தோஷமா இருங்க. பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்களேன், சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிற ஆசை. ஆனா ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தெரிகிறது இல்லை. எல்லாருக்கும் வியாதியில இருந்து சுகமாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனா வியாதியில இருந்து எப்படி சுகமாவது என்பது தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோர்ட்டுக்கு போனா உங்களுக்கு தெரியும், கோர்ட்ல வாதாடக்கூடிய ஒவ்வொரு வக்கீலும் எதை ஆதாரமா வச்சு வாதாடுவாங்க அப்படின்னு சொன்னா, ஐபிசி, அதாவது இந்தியன் பீனல் கோட். அதுல சட்டங்கள் நிறைய இருக்கும், நூற்றுக்கணக்கான சட்டங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த ஐபிசி இந்த செக்ஷன் பிரகாரம் என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி, அவர் இந்த குற்றத்தை செய்யல அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட ஒரு சட்டத்தை சொல்லி நீதிபதிக்கு முன்பாக அந்த வக்கீல் வாதாடும் போது அதை கேட்கிற நீதிபதி என்ன செய்வார் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட தண்டனையை கொடுக்காதபடி அவனை விடுதலை பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு
உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கும்படி வேதத்துல அநேக வேத வசனங்களும் வாக்கு தத்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி அப்படின்னு பாருங்க. யாராவது ஒருத்தருக்கு ஒரு வியாதி அப்படின்னு சொன்னா நம்ம அந்த வியாதிக்காக எத்தனை நாள் ஜெபம் பண்றோம்? ஒரு நாள், 2 நாள், 3 நாள், மிஞ்சி போனா 10 நாள், 15 நாள், இல்ல 1 மாசம் ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெபம் பண்றதே விட்டுருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வேத வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் நாம பிடித்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ வியாதி இருக்குது, எனக்கு வியாதி இருக்கிறது, இந்த வியாதியில இருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா அதற்குரிய வசனங்கள் நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்க, யாத்திராகமம் 15:26 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 23:25 சொல்லுகிறது, கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். ஹல்லேலூயா. உபாகமம் 7:15 சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்க பைபிள்ல இருக்கா? ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட வசனங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு வியாதி இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு திறவுகோல, அதாவது வியாதிங்கிற பூட்டை போட்டு சாத்தான் உங்களை லாக் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப உங்க கையில சாவி தான் இல்லை, சரியா? சாவி என்னது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்துல அநேக திறவுகோல்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் உள்ள வசனங்களும் வாக்கு தத்தங்களும் தான் என்னது? திறவுகோல். அப்போ பிசாசு உங்களுக்கு கடன் பிரச்சனைய போட்டு லாக் பண்ணிட்டு போயிருக்கலாம், வியாதியை போட்டு உங்களை பூட்டிட்டு போயிருக்கலாம். இப்போ நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியாதவர்களா நீங்க தவிச்சு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் நீங்க உறுதியாய் பற்றி கொண்டு உங்க ஜெபத்துல சொல்லி 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 ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என் வியாதியை என்னை விட்டு நீக்கும், இந்த வசனத்தின்படி என் கடன் பிரச்சனையை என்னை விட்டு நீக்கும், இந்த வசனத்தின்படி என் குடும்பத்தை ஆசீர்வதியும், இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த வசனத்தின்படி என் குடும்பத்தை ஆசீர்வதியும், இந்த வசனத்தின்படி என் தொழிலை ஆசீர்வதியும். இனி நீங்க வாக்கு தத்தங்களை உறுதியாய் பிடித்து கொண்டு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது நீங்க ஜெபிக்கிற காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12:45 ஆயிடுச்சு, செய்தியை முடிச்சிருவோம். அப்போ ஆண்டவர் நமக்கு 7 பாதுகாப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் நம்மை வேலியடைத்து பாதுகாக்கிறார். இரண்டாவதாக இயேசுவின் இரத்தம் நம்மை சூழ பாதுகாக்கிறது. மூன்றாவதாக தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். நான்காவதாக அவருடைய நாமம் நம்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆறாவதாக அவருடைய நாமத்தினால் நமக்கு அதிகாரம் கிடைக்கிறது. ஏழாவதாக அவருடைய வசனமும் வாக்கு தத்தங்களையும் நாம் பிடித்து ஜெபிக்கும் போது அது விடுதலையை கொண்டு வருகிறது, பாதுகாப்பை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த செய்தியோடு நம்ம இடத்துல பேசும்படியாக பேசுனதற்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பாய் நேசிக்கிற அன்பு பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் இசப்பா கொடுத்த செய்திக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த செய்தியின்படி ஏசப்பா நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. அவர்களை ஏசப்பா நீங்க இதை கேட்ட வசனத்தின்படி அப்பா அதை ஏசப்பா பிரயோஜனம் உள்ளதாக அப்பா அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள அப்பா நாங்கள் இந்த வீட்டிலே ஏசப்பா ஜெபிக்கிறதுக்கு அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரை பொறுப்படுங்கப்பா. செய்தி கொடுத்த முடியும் மகனை வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. என்ன அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துங்க ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி கிருபை கர்த்தாலை மூடி மறைத்து கொள்ளுங்க அப்பா. அவன் கையில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். துதி கனமகிமையோ மகே ஓ எல்லாகுமே, ஓ எல்லாகுமே. துதி கனமகிமையோ மகே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமே மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமையோ மகே ஓ எல்லாகுமே, ஓ எல்லாகுமே. துதி கனமகிமையோ மகே ஓ நீரே ராஜாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் தெய்வ கிருபையும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.